கடந்த ஒரு வார காலமாகவே ரஷ்யா எப்போ அவங்களோட ஒரு டெஸ்டிங் மிசைலை ஆர்ஷனிக் இல்லைனா த ஹெசல்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை உக்ரைன் மேலே ஏவுனாங்களோ அப்போலேருந்து இது ஒரு பெரிய டாப்பிக்காகவே போயிருந்துச்சு. நம்மளும் ஒரு 2-3 நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன மிசைல் ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணாங்கன்றதுல கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ரஷ்யா கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறமா அது என்ன மிசைல் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையிலே இது எவ்வளோ பெரிய த்ரெட்டாக மாறுன்றத ஒரு சில பதிவுகளில் பார்த்துருப்போம். ராய்டர்ஸில் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியில் வந்திருக்கு. ரஷ்யா ஃபயர் பண்ண இந்த மிசைல்னால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட அந்த ஒரு IRBM இன்டர்மீடியட் ரேஞ்சோடைய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணதில் ஹைப்பர்சானிக் வேகத்தில் அது வந்தாலும் எங்களோட ஃபெசிலிட்டியை, குறிப்பாக எங்களோட அந்த டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டியை அது ஒன்றுமே பண்ணலை. மைனர் டேமேஜ் மட்டும்தான் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. மற்றபடி ரஷ்யா சொல்கிற மாதிரி அந்த ஏவுகணையால் எதையுமே பண்ண முடியல. ரஷ்யா இந்த மிசைலை பற்றி ரொம்ப ஒரு பெரிய ஒரு இமேஜை காமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லைன்னு உக்ரைன் சொன்னதா அதில் ஒரு ஆர்டிக்கல் ஆனது ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். உண்மையிலேயே ஒரு மணிக்கு 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஏவுகணை வேண்டாம். ஒரு ஆப்ஜெக்ட் வானத்திலிருந்து கீழே விழுந்தா கூட அது ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட்ன்றது பல அடுக்குமாடி கட்டிடங்களையும் இல்லைனா பங்கர் கேட்டகரியில் பூமிக்கு அடியில் ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை சுக்குநூறாக்குற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இம்பேக்டை ஏற்படுத்தும். அப்போ இந்த இடத்துல யார் போய் சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். அப்டேட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. அதனால தான் நான் இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடியே இதை சொல்லிடுறேன். ரஷ்யா உக்ரைன் போர் நேற்று என்ன நடந்துச்சு இல்லை இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. இன்கேஸ் யாராச்சும் அப்டேட் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ அதுக்கானதில்லை. இதில் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். இதே ஒரு தடவை பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களை இருக்கேன், இது தமிழ் கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இஸ்மாஷ் பிளான்ட் நிப்ரோ ரீஜியனில் இருக்க உக்ரைனோட ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இல்லை உக்ரைனோட ஒரு டிஃபென்ஸ் யூனிட்னு சொல்லலாம். இது 1944 சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் இருந்தே ரொம்ப ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி. நிறைய பல்வேறு விதமான ஆயுதங்கள்ன்றது அதோட ரிசர்ச்ன்றதையும் தாண்டி ப்ரொடக்ஷனுமே இந்த ஒரு பிளான்ட்ல இருக்கு. இது சமீபத்தில் ரஷ்யாவோட ஒரு புது ஏவுகணை தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. உலகமே திரும்பி பார்த்தாங்க இந்த ஒரு இடத்த ரஷ்யா இந்த ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணதுக்கு அப்புறமா. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல என்ன நடந்துன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துருவோம். அப்பதான் நமக்கு இந்த கண்டென்ட்டோட அது ஒத்து போகும். ரஷ்யா முதல் முறையாக அவங்களோட இன்டர்மீடியம் ரேஞ்ச் கொண்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை சத்தத்தோட வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தில், சத்தத்தோட வேகனா ஒரு மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டரையும் தாண்டி ஒலி அலைகளால் டிராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த வேகத்தை விட 10 மடங்கு வேகன்றப்போ மணிக்கு 12,000 கிலோமீட்டர்ன்ற வேகத்தையும் தாண்டி ஒரு ஏவுகணையை உக்ரைனோட இந்த பிளான்ட் மேலே செலுத்தினாங்க. அப்படி ஏவப்பட்ட அந்த ஏவுகணையானது 6 MIRV தொழில்நுட்பங்களை கொண்ட அந்த வார்ஹெட்ஸோட அந்த வெடிபொருட்களோட கீழே விழுந்து வெடிச்சது. MIRV தொழில்நுட்பன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் மிசைலில் அந்த நாட்டோட இல்லை அந்த நகரத்தோட பல்வேறு பகுதிகளை தாக்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த MIRV தொழில்நுட்பம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை உக்ரைன் மேலே ரஷ்யா லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இது உலகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுச்சு. காரணம் அது எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிள் வார்ஹெட்ஸ் தான். இன்கேஸ் அதில் ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் ரஷ்யா வச்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வேற மாதிரி மாறி இருக்கும். ஏன் உலக போரை கூட தொடங்கியிருக்கும். இப்போ இது ரஷ்யா பண்ணி முடிச்சது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா அவங்களோட கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. பல வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட்ஸும் இதை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் ராய்டர்ஸில் வந்திருக்க இந்த ஒரு ஆர்டிக்கிளை பாருங்கள். இந்த ஆர்டிக்கிளோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ போயிட்டு படிச்சு பாருங்கள். சப்போஸ் இதில் புரியல, ஏன்னா நிறைய பேருக்கு இது இங்கிலீஷில் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு கன்வே ஆகாது, புரியாது. டிரான்ஸ்லேட்டரில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரியும். இந்த ஒரு மிசைல் அட்டாக்கை பற்றி உக்ரைனோட சோர்சஸ் சொன்னதாகவும் சில எக்ஸ்பர்ட்ஸ் உக்ரைனுக்கு ஃபேவராக பேசினதாகவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட இந்த மிசைல் அட்டாக்ன்றது உக்ரைன் மேலே ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக மட்டும்தான் பண்ணப்பட்டுச்சு. மற்றபடி இதில் யூரோப்பை பயமுறுத்துறதுக்கோ அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கோ ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. இதில் இந்த மிசைல் அந்த ஃபேக்ட்ரி அடித்ததுக்கப்புறமா சில வெடிப்புகள் நடந்ததே தவிர அதை தாண்டி பெருசாக எதுவுமே நடக்கலை. ஸோ ரஷ்யா இந்த ஏவுகணையை உக்ரைன் மேலே பயன்படுத்தினது எப்பயும் அவங்க காட்டுற மாரி ஒரு PR ஸ்டண்ட் மட்டும்தான். PR ஸ்டண்ட்றது உக்ரைன் சொல்கிறாங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு PR ஸ்டண்ட் மட்டும்தான். மற்றபடி அந்த ஃபேக்ட்ரிக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. பில்டிங்ஸ் கூட மைனர் டேமேஜஸோடு தான் இருக்குன்னு இந்த ஒரு ஆர்டிக்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட். இதை பற்றி தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோமே. இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறைய பேர் இந்த க்ளோஸ்அப் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த க்ளோஸ்அப் வீடியோ பாருங்கள், மல்டி ஆங்கிள் இது கிடைக்கும். 6 MIRV வார்ஹெட்ஸும் அந்த ஃபேக்ட்ரி அடிக்கிறது இதில் தெரியும்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் 6 MIRV வார்ஹெட்ஸும் அந்த ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். முதல்ல இவங்களோட கிளைமின் படி அது வந்து சில ஏவுகணைகள் அதை பார்த்து விட்டு தாண்டி போயிடுச்சு, அந்த ஃபேக்ட்ரியோட பகுதிகளையே இது அடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளைம் வச்சிருப்பாங்க. இந்த க்ளோஸ் அப் ஃபுட்டேஜை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரே லைனில் ஒரே நேர்கோட்டில் அத்தனை வார்ஹெட்ஸும் அந்த பிளான்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். இதில் சில பேர் கேட்கலாம், இல்லையே இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுது, அதுவும் அந்த பிளான்ட்டை விட்டு அது வெளியில் விழுந்துச்சான்ற அந்த அடையாளம் எதுவும் தெரியலேட்டு. சேட்டலைட் இமேஜ்ன்றது இப்போ வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. சில காப்பிரைட்ஸ் பிரச்சனைனால அந்த இமேஜஸை நம்மளால் இங்கே டிஸ்பிளே பண்ண முடியாது. கூகுளில் போயிட்டு அந்த பிளான்ட்டோட நேமை போட்டு ரஷ்யன் அட்டாக்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா அதோட அத்தனை சேட்டலைட் இமேஜஸும் இப்போ வரைக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. இன்கேஸ் அது போகிறதுக்குள்ளே பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த பிளான்ட்டை தாண்டி ரஷ்யாவோட ஸ்ட்ரைக் அந்த இடத்துல வேறு எங்கேயுமே நடக்கல. அதுலேயும் ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தில் வரக்கூடிய ஏவுகணை இந்த அளவுக்கு சில மீட்டர்கள் தொலைவில் விழுந்து வெடிக்கிறதுன்றது உண்மையிலே ஒரு டெட்லியான விஷயம். முதல் கிளைம் ஃபால்ஸ் ஆகிடுச்சா? ரெண்டாவது, இதுதான் உண்மையிலே ஒரு முக்கியமான சம்பவம்னு சொல்லலாம். ரஷ்யா இந்த மிசைலில் வார்ஹெட்டே வைக்கலைங்க. ரஷ்யா வந்து அவங்களோட ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. வார்ஹெட்டே இல்லாமல் டம்மி வார்ஹெட்ஸை வச்சு இந்த இடத்துல ரஷ்யா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால மேஜராக எந்த ஒரு இம்பாக்டும் உக்ரைனோட அந்த ஃபெசிலிட்டிக்கு ஏற்படலை. இதை இவங்க சொன்ன மாதிரியே எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ரஷ்யா இதை வந்து வெறும் டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதாவது வார்ஹெட்டை வைக்காமல் இன்சுலேட்டட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளுக்குள்ளே, இந்த MIRV வெஹிக்கிளுக்குள்ளே எந்த ஒரு வார்ஹெட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸை மட்டும் வைக்கணும். இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை இந்த மிசைல் வந்து அதோட பேராமீட்டர் டெர்மினல் பாத்தில் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதை உண்மையிலே இந்த மிசைலுக்குள்ளே வார்ஹெட்டை வைக்காமல் இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இதில் இவங்க அவங்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை கொண்டு இது கூட ஒன்றா சேர்த்துருக்காங்க. இதை தான் வந்து ரஷ்யா உள்ளே ஃபயர் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து இதோட சில உதிரி பாகங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ஒரு கான்செப்டே அந்த இடத்துல கிடையாது. ஆல்ரெடி RS-26 இருக்கட்டும், இல்லை RS-28 இருக்கட்டும், அவங்கார்டுக்குன்னு தனியாக அதை ஒரு தனி சீரியஸ் ப்ரொடக்ஷனுக்கே உருவாக்கி அதை தனி மிசைல் கேட்டகரியிலே ரஷ்யா இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை கொண்டு வந்து இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் ரஷ்யாவுக்கு கிடையவே கிடையாது. அப்படியே அவங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் அவங்களோட இன்டகிரேட்டட் மிசைல் டெஸ்டிங் சென்டர்ஸில் இதுக்கான பணிகளை அவங்களால முடிச்சிருக்க முடியும். அதுலேயும் இதையும் தாண்டி உக்ரைனுக்கு வந்து ஏதாச்சும் மேஜரான ஒரு டேமேஜ் ஏற்படுத்தணும், வார்ஹெட் இல்லாமல் வெறும் அதோட கைனடிக் எனர்ஜியை மட்டும் வச்சு உக்ரைனை பயமுறுத்தணும், இல்லை உக்ரைனை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நேராக உக்ரைனோட பார்லிமெண்ட்டையோ இல்லை உக்ரைனோட தலைநகரத்தையோ எதை வேணால் அடிச்சிருக்கலாம். ஆனால் முக்கியமாக ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் அடிக்கணுன்ற காரணம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே வந்து வெறும் ஒரு வார்னிங் மெசேஜை மட்டும் கொடுக்கணும்னா இந்த ஏவுகணையை தூக்கி உக்ரைனோட தலைநகரத்து மேலே போட்டிருக்கலாம். ஆனால் ரஷ்யா அதை பண்ணலை. ஸோ இந்த ஒரு காரணமே புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த ஒரு பிளான்ட் அடிச்சிருக்காங்கன்னு. சரி, இந்த ஒரு கிளைமையும் விட்டுடலாம். இதில் இவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? கைனட்டிக் எனர்ஜியால் என்னதான் வந்து இதில் வார்ஹெட் இல்லாமல் வந்திருந்தாலும் கைனட்டிக் எனர்ஜியை மட்டுமே வச்சு சத்தத்தோட வேகத்தில் விட 10 மடங்கு வேகத்தில் இந்த ஏவுகணை உள்ள வரப்போ அதனால மேஜரான இம்பாக்டை ஏற்படுத்த முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி வந்து ரியாலிட்டியில் பாசிபிளான ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்க. நிறைய பேர் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் பைலட்ஸோட ஸ்டோரிஸை படிச்சிருப்பீங்க, இல்லைனா அடிக்கடி வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வார் பிளைன்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கப்போ பேர்ட் ஸ்ட்ரைக்னு ஒரு கான்செப்டை பார்த்துருப்பீங்க. நிறைய ஹாலிவுட் மூவிஸில் இந்த வார் ரிலேட்டட் மூவிஸை பார்க்குறப்போ இந்த பேர்ட் ஸ்ட்ரைக்ன்ற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரணமாக சத்தத்தோட வேகத்தை விட 1 மடங்கு Mach 1 இல்லை Mach 1+ போகிறப்போ இன்ஜினில் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பைலட் தப்பிக்கிறது இல்லை அந்த விமானம் தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது வெறும் 0.5% மட்டும்தான். பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்து ஒரு விமானம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் கீழே லேண்ட் ஆகுதுன்னா அதை விட லக்கியஸ்ட் பைலட் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நார்மலான ஒரு பறவை அதோட போன்ஸ் வந்து அந்த இன்ஜினில் வேகத்தில் அது இம்பாக்டை ஏற்படுத்துறதே அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, அதோட அந்த விண்ட்ஷீல்டு உடையிறது, சில விமானங்கள்லாம் பார்த்தோன்னா குழி விழுற அளவுக்கு அதோட சர்ஃபேஸில் ஒரு டென்ட் ஏற்படுற அளவுக்கு அந்த பேர்ட் ஸ்ட்ரைக் ஆனது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும். இவ்வளோ ஏன் சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட மிக் விமானத்தை பஞ்சாபில் வச்சு நம்ம ஒரு வயலில் இழந்தோம். விவசாய நிலத்தில் அந்த விமானமானது மோதி கிராஷ் ஆகிடுச்சு. அப்படி கிராஷ் ஆனப்போ அது கீழே டிசென்ட் ஆனப்போ அதோட வேகம்ன்றது Mach 1+ தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி கீழே விழுந்து வெடிச்சதுக்கப்புறம் பல அடி பள்ளத்தை அது ஏற்பட்டுச்சு. மோஸ்ட்டாக அதோட உதிரி பாகத்தை அங்கேருந்து நம்மளோட அரசால் கைப்பற்ற முடியல. ஏன்னா அது கீழே விழுந்த இம்பாக்டில் அது விழுந்த ஃபோர்ஸில் அவ்வளோ பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக அதோட உதிரி பாகங்கள் எதுவும் கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷனே ஏற்பட்டுச்சு. இதையெல்லாம் பார்க்குறப்பவே வெறும் சத்தத்தோட வேகத்தை விட 1 மடங்கு வேகத்தில் போகிறப்பவே ஒரு ஆப்ஜெக்டால் இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுதுன்னா மணிக்கு 12,000 கிலோமீட்டர். இந்த 12,000 கிலோமீட்டரில் ஒரு கல் எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து கீழே வந்து விழுந்தாலே அது பல அடி அளவுக்கு ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும். MIRV டெக்னாலஜியில்
இந்த மிசைல் மட்டும் உள்ளே வராது. நீங்கள் நல்லா இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ பக்கத்தில் இன்னும் 2-3 ஃப்ளார்ஸ் ஆனது தெரியும். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்மினிஷன்ஸ் சொல்லுவாங்க. உள்ள ஒரு வார்ஹெட் வருதுன்னா அது கூடவே அதுக்கு ப்ராக்ஸியா இல்லை டம்மியாக பயன்படுத்துகிற மாதிரி இன்னும் நிறைய வார்ஹெட்ஸ், அதோட இம்பாக்ட் அதிகப்படுத்தணுன்றதுக்காக ஒரு வார்ஹெட் கூட இந்த மாதிரி நிறைய வெடிக்கிற பொருட்களை கீழே அனுப்புவாங்க. இதெல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா? பல ராட்ஸ் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பாம்ஸுக்குள்ளே. இது வார்ஹெட்டே இல்லாமல் வெடிச்சா கூட கீழே அது விழக்கூடிய வேகத்தில் பல அடி ஆழத்துக்கு அதால் தொலைச்சிக்கிட்டு உள்ளே போக முடியும். இதில் இன்னொரு பெரிய கதை என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? இது கதையா நிஜமெல்லாம் எனக்கு தெரியல. அந்த ஃபெசிலிட்டி கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்கப்போ இது ரஷ்யாவெல்லாம் அடிச்சிருக்கிறதுக்கு, அதுவும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லாமல் அடிச்சிருக்கப்போ அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டின்றது அந்த இடத்துல கிடையாதுன்னுட்டாங்க. அந்த பிளான்ட் உருவானதே சோவியத் காலத்தில் தான். சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நாடு தான் இந்த உக்ரைன். இன்கேஸ் அப்போ பங்கர்ஸ் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க தோண்டியிருக்காங்கனாலும் இதோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றது ரஷ்யா கிட்ட இல்லாமல் இருக்காது. அப்படியே ரஷ்யா கிட்ட இன்டெலிஜென்ஸ் இன்புட் இல்லைனாலும் வெறும் டம்மி வார்கெட்ஸை மட்டுமே வச்சு இவங்க அடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கு டேமேஜஸை இந்த ஒரு ஏவுகணையால் ஏற்படுத்தியிருக்க முடியும். இது எல்லாத்தையும் விட்டுருவோம். எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ன்றதை அந்த இடத்துல உணரவே படலை, செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் எதுவுமே ஏற்படுத்தப்படலைன்னு ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. வீடியோ எவிடன்ஸஸ் எதை வேணால் நீங்கள் பாருங்கள். நார்மலாக இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன்றது 2 இடத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த 2 எக்ஸ்ப்ளோஷனும் இந்த மிசைல் ஸ்ட்ரைக்னால தான் ஏற்பட்டிருக்கு. சிஏஓட புக்ஸில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, இன்கன்ட்ரோவர்ட்டிபிள் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு. அது என்னன்னா மறுக்க முடியாத உண்மைகள். இந்த ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கில் கணிசமான பாதிப்பு அந்த உக்ரைனோட பிளான்ட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் அதை உக்ரைன் வெளியில் சொல்லவும் முடியாமல், இல்லை வெளியில் வந்து இந்த மிசைலோட பவரை காமிக்க முடியாமல் இதையெல்லாம் மாதி சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மேஜரான இம்பாக்ட்ன்றது ரஷ்யாவால் உக்ரைனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில் கணிசமான பாதிப்பு, இன்க்ளூடிங் அதோட அம்யூனிஷன் டிப்போட்ஸ்ன்றது வரைக்கும் அந்த இடத்துல ஃபயர் ஆகியிருக்கு. ஆனால் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல்ன்ற கதையாக உக்ரைன் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. அதை சில ஊடகங்களும் இந்த இடத்துல ரொம்பவே பெருசாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். சிம்பிளான கான்செப்ட் தான். நார்மலாக ஒரு மிசைல் ஒரு பில்டிங் மேலே இம்பாக்ட் ஏற்படுத்தினாலே அதோட பாதிப்புகள்ன்றது ரொம்ப மோசமாக இருக்கும். அதுவும் ஹைப்பர்சானிக் வேகத்தில் 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மிசைல் நார்மலான ஒரு பொருள் விழுந்தாலே அந்த இடம் வந்து உருப்படியாக இருக்காது. அதுலேயும் ஒரு ஏவுகணை அந்த இடத்துல விழுந்து வெடிச்சதுன்னா அதோட இம்பாக்ட்ன்றது நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்பவே மோசமாக இருக்கும். இருந்தாலும் உக்ரைன் இதை ஒரு பெரிய செய்தியாக சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படலன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொன்னால் உக்ரைனோட இந்த கிளைம்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.